கலையாக்கியலாம், கருப்பா இருந்தாலும் கலையாக்கியலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணிப்போனா இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து லிரிக்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த பீட் மார்க்கு பதிலாக இந்த பீட் மார்க்கில், அதாவது எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அந்த பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே என்னோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதவே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரியே நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை இந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சு மீத இருக்க பீட் மார்க் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி ஃபஸ்ட்டு நாம் இந்த இமேஜுக்கெலாம் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக, அதாவது இதிலே நான் இன்னொரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சேகஃபைட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே ஒரே ஒரு அந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும் டோட்டலாக எல்லாமே காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதில், அதாவது நாம் இமேஜெலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வெறும் 3 டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம இந்த ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இப்போ இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் 3 தான் ஆஃப் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்து இந்த ஏஏன்றது, அடுத்து இந்த லாஸ்ட் இருக்குது. ஸோ இது 3 மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் தான் அந்த இடத்துல கரெக்டாக பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மீத இருக்குது. ஸோ அடுத்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டு, அதே மாதிரி அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல். ஸோ இதே மாதிரி மூவ் பண்ணி அடுத்து மீத இருக்கிறதையும் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம இருக்க டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்கிறது இந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜுக்கு நம்ம இதே மாதிரி அடுத்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் போக மீத இருக்குது நமக்கு இந்த ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட்டு. ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ இந்த முன்னாடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணுங்கள், இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஸோ இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு 2 இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த 2 இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜ் முடிஞ்சு அடுத்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கு, ஸோ இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன், இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 3வது இந்த டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 சின்ன இமேஜ் பதில் அந்த 2 சின்ன இமேஜ்லையும் கரெக்டாக இதே எஃபெக்ட். ஸோ கரெக்டாக அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்த வீடியோட லாஸ்ட்டில் மறுபடியும் 2 இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்க இமேஜில் பாதி இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது இந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட் எல்லாத்துல எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், அது கீழே ஒரு இமேஜ் ஒன்று இருக்கா. ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதே இமேஜை முன்னாடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே இருக்க அந்த குரூப்பை டச் பண்ணி கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப்ன்ற டச் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் கீழே இருக்க பதிலாக அதுதான் இமேஜ். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், அதே மாதிரி டெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக இதுவும் வந்து ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த மீத இருக்க குரூப்லையும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து இந்த லாஸ்ட் இருக்க குரூப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப
ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.